எதிர்த்து பேசிட்டு இன்னும் வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். இரண்டாவது அமர்வில் பசு பாதுகாப்பு என்ற பெயரில், பசு பக்தி என்ற பெயரில் படுகொலைகளை பொதுமக்கள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காந்தி பேசியதை விடவா பசுவை பாதுகாப்பது குறித்து வேறு யாரும் பேசியிருக்க போகிறார்கள். எனவே இதை காந்தியடிகள் ஒருபோதும் விரும்ப மாட்டார் என்று பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு சபர்மதி ஆசிரமத்தில் காந்தியடிகளை நினைவு கூர்ந்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே சமீபத்தில் டெல்லியில் போய் புத்தாடைகள் வாங்கி கொண்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து கொண்டிருந்த ஜுனைத் என்ற ஒரு இஸ்லாமிய சிறுவன் ரமலானுக்கு முன்னதாக மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக படுகொலை செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு முன்பு அக்லக் படுகொலை. நேற்று தமிழகத்திலும் பழனியில் இது மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அது காவல்துறையினுடைய தடியடி பிரயோகத்திற்கு பிறகே அது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் இருக்கின்றன. இதில் 2 வாதங்கள் வைக்கப்படுகின்றன. பசு பாதுகாக்கப்பட வேண்டியது, பசுவை கடத்துகிறார்கள் அல்லது வதைக்கிறார்கள், அல்லது பசுவினுடைய படுகொலைகளை பசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு வாதம். பசுவின் பெயரால் பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது என்ற வாதம். 2 வாதங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பிரதமரின் இந்த பேச்சு கலவரங்களை கட்டுப்படுத்துவதற்கு உதவுமா, காலம் கடந்ததா? இதுவே இரண்டாவது அமர்விற்கான விவாத பொருள். பணிக்கலாம். அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு லெனின் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். ரகுராம் சர்மா கோ ரக்ஷா தல் அமைப்பை சார்ந்தவர். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அதன் துணை பொதுச் செயலாளர் ஆலு ஷானவாஸ். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு கரு நாகராஜன் அவர்கள். 4வருக்கும் வணக்கம். நான் ஆலு ஷானவாஸ் அவர்களிடமே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பிரதமர் இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா, பிரைம் மினிஸ்டர் இதுவரை பதில் சொல்லியிருக்கிறாரா, பிரதமர் இது குறித்து வாய் திறந்திருக்கிறாரா அப்படிலாம் கேட்பீங்க. இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய ஆசிரமத்திலிருந்து, சபர்மதி ஆசிரமத்திலிருந்து மகாத்மா காந்தியை நினைவு கூர்ந்து மிக வலிமையான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வை? பிரதமர் நரேந்திர மோடி என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி. அந்த கட்சியும் இதர அரசியல் கட்சிகளை போன்ற ஒரு கட்சி அல்ல. அதை வழிநடத்துவதற்கென்று ஒரு சித்தாந்த பின்புலம் உள்ள, ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு அமைப்பு, RSS அமைப்பு அதை வழிநடத்துகிறது. அதை அவர்களே வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே இந்த சம்பவங்களை வெறுமனே நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அங்கொன்று இங்கொன்று என்று வெறியர்கள் நடத்தக்கூடிய சம்பவங்கள் என்று சுருக்கி விட்டு போக முடியாது. ஏனென்றால் இதற்கு பின்னால் ஒரு சித்தாந்த பின்புலம் இருக்கிறது. அதை ஒரு அமைப்பு வழிநடத்துகிறது. அதை ஒரு அரசியல் கட்சி பிரதிபலிக்கிறது. அந்த அரசியல் கட்சி பிரதிபலிப்பதை மௌனமாக பிரதமர் அங்கீகரிக்கிறார். அது மட்டுமல்ல, சட்டம் போட்டு அதற்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். சட்ட அங்கீகாரம் பசுவை வதைப்பதை ஒழுங்குபடுத்துவதற்கு, தடை செய்வதற்கு, அந்த இதுல சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கா அல்லது படுகொலைகளுக்கா? அதாவது நீங்க பாருங்க, இந்தியாவில் இந்த சம்பவங்கள், அதாவது படுகொலை சம்பவங்கள் என்பது எப்போது அதிகரித்திருக்கிறது? இந்த 3 ஆண்டுகளில் தான் மிக கொடூரமாக பசுவின் பெயரால் மனிதர்கள் கொல்லப்படுவது, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் கொல்லப்படுவது, தலித்துகள் தாக்கப்படுவது என்கிற ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ இந்த சட்டம், இந்த பசுவை வதைக்க கூடாது, பசுவை இறைச்சிக்காக அறுக்கக்கூடாது, பசுவை கொல்லக்கூடாது என்பதில் இவர்கள் உறுதியாக இருப்பார்களானால், அதைத்தான் அந்த சட்டம் தடுக்குமானால், ஒரு பசுவை கொன்றவர்கள் அல்லது பசுவை கொன்றதாக சந்தேகிக்கப்பட்டவர்கள் அல்லது பசுவை சாப்பிட்டால் என்ன என்று வாதம் புரிந்தவர்கள் என்று படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதாவது ஒரு மாடு ஒரு பசு என்ற அளவில். ஆனால் இதே நாட்டில் ஆயிரக்கணக்கான பசுக்களை, ஆயிரக்கணக்கான மாடுகளை கொன்று அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களும் நடைபெற்றுதான் வருகிறது. அப்ப இந்த கும்பல் மனோநிலை, இது ஒரு வெறித்தனத்தில் செய்கிறார்கள் அல்லது பசுவின் மீதான அதீத அக்கறையில் செய்கிறார்கள்னா, ஒரு பசுவை கொன்றதற்காகவே இவர்கள் ஒரு உயிரை எடுப்பதற்கு துணிந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பசுக்களை அல்லது ஆயிரக்கணக்கான மாடுகளை படுகொலை செய்து அதை வெட்டி வெளிநாட்டிற்கு அனுப்புகிற, ஏற்றுமதி செய்கிற அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ், ஒரு நிறுவனம் கூட இதுவரைக்கும் தாக்கப்படலையா? ஒரு முதலாளி கூட வெளியே இழுத்து போட்டு அடிக்கப்படலையா? அப்ப என்ன இதுல என்ன இருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இத? அப்ப பசுவின் மீதான ஈடுபாடு தான் அவர்கள் இந்த செயலை நோக்கி நகர்த்துதுன்னா, பெருங்கோபம் அந்த நிறுவனங்கள் மேல வந்திருக்கணும்ல, பெருங்கோபம் அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் மேல வந்திருக்கணும்ல. ஒரு கல்வீச்சு கூட இத்தனை நாளா நடந்ததில்லை. ஆனா தாக்கப்படுவது முழுக்க யாருன்னு பார்த்தா சாதாரண மக்கள்.
ஒரு மாட்டை கொண்டவர்கள் அல்லது ஒரு மாட்டிறைச்சியை சாப்பிட்டவர்கள். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுல என்னன்னா நோக்கம் வந்து தவறானது அப்படிங்கிறீங்க. இது மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு வரலாற்று சதி இருக்குது இதுக்கு பின்னாடி. அதான் நான் சொல்ல வர்றேன். இது ஏதோ ஒரு சாதாரண கும்பல் இது செய்து அதை பிரதமர் கண்டிச்சிட்டாரு அதனால இது நின்று நம்ம எடுத்துக்க முடியாது. இது பிரதமர் கண்டிச்சாலும் கண்டிக்காட்டாலும் இது நடக்கும். ஏன்னா பிரதமருடைய கண்டனத்தில் அல்ல இதை தடுப்பதோ இதை நிறுத்துவதோ. அப்புறம் அவர் போட்டிருக்கிற சட்டம், அவர்கள் செய்கிற பரப்புரை, பசுவை கொன்றால் அல்லது மாட்டை சாப்பிட்டால், மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது. இங்க ஹெச்ராஜ் என்ன பேசுறாரு, வெஜிடேரியன் நோக்கி எல்லாரும் போகணுங்கிறாரு, அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணுங்கிறார், அசைவம் சாப்பிடுவதை ஒரு தீண்டத்தகாத செயலா பாக்குறாரு. இந்த மனநிலை கொண்ட அமைப்பு தான் அந்த கட்சியை வழி நடத்துது. அப்ப அசைவம் சாப்பிடுவர்கள் மீது நீங்க வந்து வெறுப்பை ஒரு பக்கம் பிரச்சாரமா முன்வைத்து விட்டு நீங்க வந்து இன்னொரு பக்கம் கண்டிச்சீங்கன்னா எப்படி அது தடுக்கப்படும்? ரகுராம் சர்மா, இதுல இரண்டு விஷயங்கள். ஒன்று, பிரதமருடைய அந்த பேச்சு, இன்றைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு குறித்து உங்களுடைய அடிப்படை பார்வையும், இன்னொன்று தனித்தனியாக நடக்கக்கூடிய சம்பவங்களை இவங்க வந்து பிரச்சனையாக்குறாங்க. ஆனால் இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. இந்தியா தான் 2வது இடத்துல இருக்குது உலகத்தில் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில். இதை நோக்கி ஏன் இவர்களுடைய கோபம் திரும்புவதில்லை அப்படிங்கிற 2 கேள்வி இருக்கிறார் உங்களுடைய பார்வை. முதல்ல வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் மேல இது வரைக்கும் ஒரு சின்ன கல்லு கூட எரியல அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அதுவே தவறு. கோரக்ஷாதல் அமைப்பு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கல்வீச்சுன்னு கிடையாது, ஆர்ப்பாட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள் நிறைய பண்ணிருக்காங்க. நேற்று நடந்தது உட்பட, அது கூட உட்பட, பழனி கூட உட்பட. அது உங்க அமைப்பு தானா? எங்க அமைப்பு தான். ஆமா, எங்களுடைய பொறுப்பாளர் தான் சுவாமிஜி. அது சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது இல்லையா நீங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்க. எது சட்டத்துல கையில் எடுத்து அடிக்கிறதா? சட்டத்துல அடிக்கிறது கல்வீச்சு வந்து இன்னொரு குரூப் பண்ணாங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க பண்ணல அதை. நீங்க நேத்து என்ன பண்ணீங்க? வண்டி பிடிச்சாங்க, பிடிச்சி ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறாங்க, எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கும்பல் கிளம்பி வராங்க. அவங்க வந்து யார் இவருக்கு ரைட்ஸ் கொடுத்தது வண்டி பிடிக்கிறதுக்கு, பிரச்சனை பண்றதுக்கு கும்பல் கேட்கறாங்க. அதுக்கப்புறமா அங்க பெரிய தகராறு நடக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த நிலவரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்டி சார்ஜ் பண்ணி 2 பேரும் கலைக்கிறாங்க. நிலவரமா கலவரமா? எப்படி வேணும், கலவரம். ஓகே, அதுல உங்களுடைய அமைப்புக்கு பங்கு இல்லைங்கிறீங்க, எதிர் அமைப்புக்கு மட்டும் தான் பங்கு இருக்குங்கிறீங்க. இல்லங்க, அது வந்து பிடிச்சாச்சு, கேஸ் போட்டாச்சு, இதுதான் அங்க நிகழ்ச்சி, வேற ஒண்ணும் கிடையாது. எடுத்த உடனே கலவரம் பண்ணி யாரும் அடிக்கல. நேத்து அதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, கொஞ்சம் கழிச்சு ஜஸ்ட் வந்து அதை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டாங்க. விட்டுட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வேற ஏதாவது அடிச்சாங்களா? இதுல அடிச்சத எந்த நிகழ்வும் இல்லையே. தமிழ் ஹிந்து நாளேடு ஒரு தலையங்கம் எழுதி இருக்குது, வன்முறையாளர்களை பாதுகாவலர்கள் என்றல்ல குண்டர்கள் என்றே குறிப்பிடுவோம். இனி பசு காவலர்கள்ல பசு பாதுகாவலர்கள் என்று அறிவித்துக் கொண்டு வன்முறையில் ஈடுபடும் கும்பலை குண்டர்கள் என்று மட்டுமே அடையாளம் காட்டும் அப்படின்னு சொல்லி அந்த நாளேடு தலையங்கம் இருக்கிறது. இது வன்முறையா? இது வந்து இதை எப்படி எடுத்துக்கிறது? இது சரி, இன்னொரு விஷயம், நீங்க குண்டர்கள்னு அவங்க சொல்ற மாதிரி ஹிந்து அப்படியே வைங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஈரோட்ல போன வாரத்துல ஒரு நிகழ்வு நடந்தது, அது தெரியுங்களா? துப்பாக்கி முனையில பாடுகளை கடத்தினாங்க. யார? துப்பாக்கி முனையில மாடு கடத்தும் கும்பல். கும்பல், அது ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி நம்ம சொல்ல தேவை, அதை விட்டுருங்க. துப்பாக்கி முனையில துப்பாக்கி காட்டி எங்களுடைய அமைப்பு நிர்வாகிகள் காட்டி, இந்து மக்கள் கட்சியும் இருக்காங்க, அதுல இந்து முன்னணியும் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்க துப்பாக்கி காட்டி மிரட்டி வண்டிகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் எங்கிட்ட இருக்கு. அதாவது இந்த அரசு போட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்ட விற்பனை செய்யக்கூடாத மாடுகளை எடுத்துட்டு போயிருக்காங்கிறீங்க, ரைட்? எங்க மொத்தமே அது ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு போறதுங்க, கேரளாக்கு அடிமாடா போகிறது. அது இன்னைக்கு அந்த தென்பகுதியை சேர்ந்த டிஐஜி என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, வண்டியே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. வண்டி வந்தா திருப்பி அனுப்புங்க, இல்ல எஃப்ஐஆர் போடுங்க உள்ள போட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு பாத்துக்கங்க, எந்த அளவுக்கு நிகழ்வுகள் அங்க நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது வந்து எங்களுடைய அமைப்புடைய நோக்கமோ ஒரு கலவரமோ ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்ன்ற விஷயம் கிடையாது. பட் அதான் நடந்துட்டு இருக்குது. அல்டிமேட்டா இப்போ நீங்க அக்லக் படுகொலை நம்ம பார்த்தோம், ஜுனைத்துனுடைய படுகொலை நம்ம பார்த்தோம். லெட் மீ கம்ப்ளீட். இதுல இஷ்யூ என்ன அப்படின்னா, கலவரம் இல்லையா அப்படிங்கறத தாண்டி பசு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய உணர்வு என்றால், இங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்குது, அது மதிக்கப்படக்கூடியது, அது மாற்றுக்கிறது. ஆனா அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்காக நாங்கள் படுகொலைகளை செய்வோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்படுகிறது? இப்போ அவங்க துப்பாக்கி காட்டவங்களை ஏன் நீங்க கண்டிக்க மாட்டேன்றீங்க? ஏன் இங்க மைசூர்ல கலவரம் நடக்கும் போது இதே பசு பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவங்க கோக்யான் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து தாக்கியிருக்காங்க. நான் திருப்பி வரேன், வெட்டியிருக்காங்க. அதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேன்றீங்க. இதை மட்டும் கேள்வி கேட்க ஒன் சைடா இருக்கு. நான் அந்த கேள்வி அவர்கிட்ட வைக்க வேண்டிய கேள்வி, அது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல. உங்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர், நீங்க எழுத வேண்டிய ஆன்சர், பசுவின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி தான் இந்த வார்த்தையை சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். அப்படி நடக்கவே இல்லைன்னு மறுக்கல, அவர் அக்செப்ட் பண்றாரு. He acknowledged it. Yes, of course இங்க அது நடந்துகிட்டு இருக்குது.
அதை ஏத்துக்க முடியாதுன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற அளவுக்கு பசுவின் பெயரால் இங்கே படுகொலைகள் நடக்குது அப்படிங்கிறது இந்த தேசத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இல்லைங்க, பசுவின் பெயரால மட்டும் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இப்ப தாக்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும், துப்பாக்கி முனையில காமிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றது, அடி வாங்கிட்டு. தமிழகத்திலிருந்து கால்நடைத்துறை அலுவலர்கள், அரசு கால்நடைத்துறை அலுவலர்கள் அரசு கால்நடைத்துறைக்கு மாடுகள் வாங்குவதற்காக ராஜஸ்தான் போறாங்க, மாடை வாங்கிட்டு வண்டியில வராங்க, லாரியில வராங்க, அவங்கள பிடிச்சு அடிக்கிறாங்க, திருப்பி தாக்குறாங்க. எங்க மாடு நீங்க சொல்ற எத்தனை மாடு நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. 50 மாடுகள். எதுல 50 மாடுகள் அங்க எடுத்துட்டு வந்தது ஒரு லாரியில. எத்தனை லாரி? 2 லாரி, 2-3 லாரிகள். கால்நடைத்துறை அதிகாரிகள் தானே, அதிகாரிகள் ஆவணங்கள் வச்சிருக்காங்கல்ல. எதுக்கு 6 மாடு தாங்க ஏத்தணும். 6 மாடு தான். நீங்க இதுல I have that papers. இதுல அந்த லா இருக்கு, எந்த விதமான இதுல இருக்குது, இதுல இருக்கு, எந்த விதமான சொன்ன எந்த விஷயத்தையும் பின்பற்றல லாரியில. அதை தெரிஞ்சுக்கங்க. ரகுராம் சர்மா, இதுல குறிப்பிட்டபடி இந்தியால மாடுகளை கொண்டு சேர்றதுக்கு இதுவரைக்கும் வெஹிக்கிளே இல்ல. வெஹிக்கிளே இல்ல. அப்ப மாடை எப்படி தான் கொண்டு போறது சொல்லுங்க. அந்த மாதிரி வண்டி டிசைன் பண்ணனும், தேவன்னா எடுத்துட்டு போணும். அது வரைக்கும் ஒரு மாடு 2 மாடு எடுத்துட்டு போலாம். வெட்டுக்கு நீங்க அவ்வளவு மாடு எடுத்துட்டு போவீங்களா கசாப்புக்காக? மக்கள் தொங்கிட்டு போறாங்களே, சென்னையில பாத்துருக்கீங்கல்ல நீங்க, பள்ளி மாணவர்கள், அதை எதிர்த்து என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? சரி இருங்க, எங்க அமைப்புடைய விஷயம் அது கிடையாது. அப்ப நாட்டுல இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆஃப் கோர்ஸ் இருக்குது. இதை நோக்கி நகரலாம். நீங்க சொல்ற கருத்து ஆஸ் பெர் லா அது இருக்குது, அதுபடி நடக்கணுங்கிற கருத்து ரூல் ஆஃப் லா இங்க இருக்குது, அதுல மதிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்காக நான் கல்லெறிவேன், நான் அரசு அலுவலராக இருந்தாலும் தாக்குவேன், நான் படுகொலை செய்வேன். நீங்க தவறா விஷயம் திசை திருப்பாதீங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்துக்கு அவங்க லான்ற பேர்ல யாரும் எடுத்து அடிக்கல. நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே அடிக்கிற விஷயம் கிடையாது. மாட்டை நேசிக்கிறவங்க மனுஷனையும் நேசிப்பாங்க, முதல்ல தெரிஞ்சு. நேசிக்கலையா? அதான பிரச்சனை. நேசிக்கலன்னு சொல்லாதீங்க. சரி, ஏங்க துப்பாக்கி முனையில காட்டுறாங்க, அதை பார்த்துட்டு கும்பல் இருக்கணும், திருப்பி தாக்க கூடாதா சொல்றாரு சார்? திருப்பி தாக்க கூடாது. ஏன் தாக்க கூடாது? பிரைம் மினிஸ்டர் ஜுனைத் துப்பாக்கி முனையில துப்பாக்கி எடுத்து காட்டினா ட்ரெயின்ல இல்லங்க. நீங்க அக்லக் வீட்ல துப்பாக்கி நீங்க ஒரு இன்சிடென்ட், நான் இந்த இன்சிடென்ட் சொல்றேன், நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க இந்த நான் ரெண்டு விஷயம் பேசுறேன். இந்த கொடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருத்தங்கள்ல ஒழுங்குல அவங்க 2-3 விஷயம் எங்களுக்கு முரண்பாடு இருக்கு. இருக்கா இல்லையா? எங்களுக்கு முரண்பாடு இல்லையா? இருக்கு. அப்போ அது நீங்க சில விஷயங்களை முரண்படுற மாதிரி அவங்களும் சில விஷயங்களை முரண்படுவாங்கல்ல. இல்லைங்க, அதாவது சில விஷயங்கள்னா வியாபார ரீதியா சில விஷயங்கள் நாங்களும் வந்து வியாபாரிகளுக்கு சாதகமா சில விஷயங்கள் பண்ணணும், சந்தைகளையும் சில விஷயங்கள் பண்ணணும் நாங்க சொல்லிருக்கோம். அதுல ஒண்ணு மாற்று பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அதுக்கு மறுப்பு அது பிரைம் மினிஸ்டருடைய கருத்தும் வாதமும் எங்களுக்கு நம்பிக்கை தரவில்லை, அது இன்னும் கூட ஐயத்தோடு அணுகக்கூடியது அப்படிங்கிறது ஆளு ஷானவாஸுடைய வாதம். அந்த கேள்வியோடு சில தரவுகளை நான் கொடுத்தேன், நீங்கள் உங்களுடைய வாதங்களை வைங்க. பசுவதை செய்பவர்களின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு உத்தரப்பிரதேச துணை முதல்வர் பேசுகிறார். பசுவை கொல்பவர்களின் கை கால்களை உடைப்பேன் அப்படின்னு அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு விழாவில் உத்தரப்பிரதேச எம்எல்ஏ ஒருத்தர் பேசுகிறார். தொடர்ச்சியாக பாஜகவினுடைய எம்எல்ஏஸ், எம்பிஸ், மற்ற அமைச்சர்களுடைய கருத்து இந்த மாதிரி இருக்குது. ஆனா பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரு. சோ இவங்க ஒரு பக்கம் என்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறாரு ஆளு ஷானவாஸ். இல்ல அவர் சொல்லாட்டியும் சொல்ல போறாங்க, சொன்னாலும் சொல்ல போறாங்க. சரி, பிரைம் மினிஸ்டர் நல்லது சொன்னாலும் அவங்க கெட்டதா தான் எடுத்துக்குவாங்க ஒழிய அது வரவேற்கிறதுக்கு மனப்பான்மை அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா எப்படி குற்றம் கண்டுபிடிக்கணும், குறை சொல்லணுங்கிறது மட்டுமே சிலர் தன்னுடைய தலையில ஏத்தி வச்சுட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கைகால் நீங்க சொன்னீங்க ஒரு பெரிய தமிழ் பத்திரிகை பத்தி சொன்னீங்க, அது ஒரு பெரிய தமிழ் பத்திரிகை கிடையாது. அந்த பத்திரிகை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை தேச விரோத செய்திகளை மட்டுமே நான் முடிச்சிடறேன். அது வைத்த வாதம் அப்படிங்கிறது அந்த பத்திரிகை தொடர்பான வாதமா திரும்பி கூட அந்த பத்திரிகையில இருந்து பதில் சொல்றதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு ஆள் இல்ல. கேள்வி என்னன்னா கிட்டத்தட்ட இதே பத்திரிகை பேரே சொல்லிருக்க வேண்டாம், பெரிய விளம்பரமா இல்ல நான் முடிச்சிடறேன். இல்ல திரு நாராயணன் இதே கருத்தை தான் பாதுகாவலர்கள் அல்ல குண்டர்கள்ங்கிற கருத்தை தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு. அப்ப நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு நீங்க பத்திரிகை வச்ச வாதத்தை நீங்க பத்திரிகை பிரைம் மினிஸ்டருக்கு பொருத்தி பாத்தீங்க. நீங்க பத்திரிகை சொன்னதுக்காக சொல்றேன். அப்போ பிரைம் மினிஸ்டர் சொன்னா பத்திரிகை சொல்ல கூடாது. செந்தில் இன்னைக்கு வந்த கட்டுரை மட்டுமல்ல, அவருடைய பத்திரிகை தொடர்ந்து நான் படிக்கிறேன். பல்வேறு கட்டுரைகள்ல இந்த தேசத்துல பிரிவினை உணர்வை உண்டு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பத்திரிகை கட்டுரை வெளியிட்டிருக்கு. பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கருத்துவாங்க. பிரைம் மினிஸ்டர் கருத்துவாங்க. பாஜகவுடைய வளர்ச்சி பிரைம் மினிஸ்டர் கருத்துவாங்க. பிரைம் மினிஸ்டர் கருத்துவாங்க. அது அவருக்கான வளர்ச்சி அது ஜீரணிக்க முடியாது. ஐ கான்ட் அலோவ் இட். ஏன்னா அந்த அனுமதி இல்ல. அவங்க இங்க இல்ல. நீங்க சொன்னீங்க உங்க டயத்தை நீங்க வந்து வேற இடத்துல திருப்புறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா அதுதான் அப்படின்னா அவங்க வந்து வளர்ச்சி பிடிக்காமன்னா
பிரைம் மினிஸ்டரும் பாஜக வளர்ச்சி பிடிக்காம தான் இப்படி பேசுறாரு. ஏன் பேசுறாரு? அவர் பேசுறாரு. அவர் ஒரு குடும்ப தலைவருங்க. இந்த இந்திய தேசத்துக்கு தலைவர். ஒழுங்கா நடந்துக்குங்க, நல்லதை பண்ணுங்க. அகிம்சையை கற்றுக் கொடுத்த நாடு இது. உலகத்துக்கு அகிம்சையை கொடுத்த நாடு. வன்முறை தீர்வாகாது. நீங்க மனிதர்களை மதிங்க. நீங்க பசுக்களுக்கா மனிதரை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவா ஒரு மனிதர், வன்முறை மாபெரும் தலைவர் நேற்று அமெரிக்கா போய் பேசிட்டு நேரடியா குஜராத்ல வந்து கருத்தை தெரிவிக்கிற பொழுது தெரிவிக்காட்டி ஏற்கனவே கடந்த ஆண்டே இந்த மாதிரி ஒரு கருத்து பாராட்டுதலுக்குரிய அதுக்கப்புறம் நடந்துகிட்டு இல்ல. அதாவது நடக்குது தவறுகள். தவறு எங்க நடக்கல? நீங்க சொல்றதுக்கு எதிரா நீங்க பழனியில் நடந்த சம்பவம், அங்க ஒரு குரூப் கல்வீசின சம்பவம் உண்டா இல்லையா? இவங்களை மட்டும் கல்வீச நீங்க கேட்டீங்களே, அவங்க கல்வீசி ஆரம்பிச்சதே அவங்கதான். ஏன்னா அந்த சாமியார் வந்து உள்ள இருந்து வெளியே வரும்போது கார் கண்ணாடியை உடைச்சு முதல்ல ஆரம்பிச்சது கலவரத்தை தூண்டுறதே அவங்கிறது நீங்க மறந்துறீங்க. ஒரு ரயில் நடந்த சம்பவம், அங்க 4 இளைஞர்கள் இருக்காங்க. அங்க பிஜேபி தலைவர்கள் போனாங்களா, இல்ல கோசாலை தலைவர்கள் போனாங்களா? டெல்லியில வேலை பார்க்கிற அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கு 4 சிறுவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு இங்க பாக்குறோம். ஏன்னா பேனா கேட்டா எழுத சண்டை போட்டான், சில்லறை கேட்டா சண்டை வந்துருச்சு, டாஸ்மாக் கடையில சண்டை, எத்தனையோ சம்பவங்கள் நாட்டில் நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க ஒரு சமுதாய சாயம், மத சாயம் பூசி அவர் கலவரத்தை உண்டு பண்றதுக்கு என்ன திட்டம் இப்படி இருக்குங்க. நாட்டு மக்கள் ஒரு பக்கம் யாருக்கு சொன்னா பக்கத்துக்கு தான் வருது. of course அவர் சொன்னதை ஆங்கிலத்துல இருக்குது, நான் ஆங்கிலத்திலும் வாசிச்சு காட்டுறேன், உங்களுக்கு தமிழ்லயும் வாசிச்சு காட்டுறேன். நான் வாசிட்டேங்க, அத டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவர் யாருக்கு சொன்னார்? நாட்டு மக்களுக்கு சொல்லல, நாட்டு மக்களுக்கு சொல்லல, எல்லாருக்கும் தான் சொல்லல. பசு பக்தி நீங்க ஒன்னு சொல்ல இவ்வளவு பேசுறீங்கல்ல, பசுவதை தடை சட்டத்து நாட்டுல இருக்கா இல்லையா? சட்டத்தை மீற யாராலும் தண்டிக்கப்படணும் இல்லையா? அது சட்டப்படியா நீங்களா? சட்டப்படி தண்டிக்கப்படணும். அத பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு. சட்டத்தை யாரும் தனி மனிதர் கையில எடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்லிருக்காரு. எடுக்கிற தவறு தண்டனை நீங்க சொன்னீங்க. ராஜஸ்தான்ல வந்து தமிழ்நாட்டு அதிகாரிகள் போய் மாடு வாங்கிட்டு வந்ததை அரெஸ்ட் பண்ணாங்க. 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. தவறு செய்யறவங்க தண்டிக்கப்படுவாங்க. அது ஏங்க, அது எல்லா மதம், எல்லா ஜாதி எல்லாமே இருக்காங்க. தவறு செய்யறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு. சட்டத்தை கையில் எடுக்காதே, சட்டத்தை தனிமனிதன் எடுக்க கூடாது. அவர் பசுவதை தடை இருக்கு, நீ கைகால உடைக்காதே அப்படின்னு சொல்றாரு பிரைம் மினிஸ்டர். ரைட், கைகால உடைக்கிறது இதெல்லாம் நீங்களா கற்பனையில பேசாதீங்க, கற்பனையில பேசாதீங்க. நீங்க தவறுகள், எங்க தவறுகள் நாடு முழுவதும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு தவறு நடக்குதுன்னா மத்திய அரசு பொறுப்பா? டெல்லி ட்ரெயின்ல ஒரு தவறு நடக்குதுன்னா மத்திய அரசு பாஜக பொறுப்பா? தவறு எங்க நடக்குது முதல்ல பாக்கணும்லங்க. தவறு எந்த சூழல் நடக்குது, எப்படி நடக்குது? மார்ச் 27, 2017 முசாஃபர் நகர்ல நடக்க கூட்டத்தில் உத்தரப்பிரதேச அமைச்சர் சுரேஷ் ராணாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது. அங்க பேசுறாரு, எம்எல்ஏ பேசுறாரு, எடுத்துட்டு போனா, பசு எடுத்துட்டு போனா நான் வந்து கைகால்களை உடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் பேசுனது இவருக்கும் பொருந்தும். ரைட்? இல்ல, பிரைம் மினிஸ்டர் பேச எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் நாட்டோட தலைவருங்க. அவர் வந்து இந்திய இறையாண்மை காப்பதற்காக எல்லா மக்களுக்கான பொதுவான தலைவர். கேள்வி முடிச்சறேன். ஆஃப் கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் பேசுறத பாஜகவினரே ஏன் கேட்க மறுக்கிறார்கள்? கேட்க மறுக்க நீங்க பேசினான்னு சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பேசினாரு, நீங்க சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்காங்க. அந்த பேச்சை இவர் கேட்கல. பிரைம் மினிஸ்டர் அந்த பேச்சை இப்ப கேட்கல. பேசல உடனே அவங்கள திருத்திக்குவாங்க, அவங்கள திருந்துங்க. அந்த பேச்சை, இதுக்கு முன்னாடி பேசின பேச்சை இப்ப கேட்கல. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இவர் பேசுறாரு. அப்போ நடந்த சம்பவம் நான் கேக்குறது, பாஜகவினரே பிரைம் மினிஸ்டருடைய பேச்சுக்கு ஏன் மரியாதை கொடுக்க? ஏன் மரியாதை கொடுப்பாங்க, ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில பல இடங்கள் நடக்கிற சம்பவம் எல்லா தரப்புலையும் நீங்க நினைக்கிற எல்லா பிரிவும் தாங்க கலவரம் பண்றாங்க. எல்லாரும் ஏங்க ஒவ்வொரு ஊர்ல நீங்க குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே படுகொலைக்கு ஆளாக்கப்படுவதில்லை. நீங்க பெரும்பான்மையா நினைக்கிற இந்து சமுதாய மக்களும் படுகொலைக்கு ஆளாக்கப்படுகிறாங்க. அப்ப இதெல்லாம் பேசி நம்ம எல்லாம் தீமூட்டணும் இந்தியால. அதுதான் நீங்க இந்த கேள்வி வச்சீங்கன்னா, நீங்க சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், தவறுகள் எந்த பக்கம் நடந்தாலும், அடிப்படைவாதம், மத அடிப்படைவாதம் எந்த பக்கம் இருந்தாலும், வன்முறை எந்த பக்கம் இருந்தாலும் அது கண்டிக்கக்கூடியது. தனிநபர் விரோதங்களுக்கு உண்டாகிற சம்பவங்களை எல்லாம் மத சாயம் பூசுவது தவறுங்க. மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க. அரசியல்வாதிகள் தான் இந்த பிரிவினையை உண்டு பண்றாங்க. எனில் ராமநாதபுரத்தில் ஒரு கொலை நடக்குது. அதுக்கு நம்முடைய தமிழக பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய முரளிதர் ராவ் பேசுறாரு. தமிழகத்தில் ஜிகாதிகள் அதிகரித்து விட்டார்கள், ஜிகாதிகளால் பாஜக பிரமுகர் அஸ்வினும் அவரது தந்தையும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா அவர்கள் கடுமையா பேசுறாரு. ஆனா வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் பேரு பத்திரிகையில வந்திருக்கு. காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சிருக்காங்க. மணிகண்டன், முத்துராமலிங்கம், மணிகண்டன், இன்னொரு மணிகண்டன், சதீஷ்குமார். இதுல யாருமே ஜிகாதிகள் இல்லைன்னு சொன்னா, தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய தாக்குதல்களை இந்த மாதிரி திசை திருப்பது யார்?
அது யாரா இருந்தாலும் திசை திருப்ப கூடாதுங்கிறதாங்க என்னுடைய எண்ணம். திரு லெனின், யாரா இருந்தாலும் திசை திருப்ப கூடாதுங்கிறது ஒரு எல்லாரும். ஆனா இதுல வந்து அங்க ஒரு ரீசன் இருக்குங்க. அந்த ரீசன் இப்ப சொல்லட்டுமா? அங்க ஏற்கனவே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால அங்க ஒரு மசூதி கட்ட போறோம் இல்ல, மசூதி கட்டக்கூடாது, இண்டஸ்ட்ரியல் கவர்மெண்ட் எஸ்டேட்ல கட்டக்கூடாதுங்க ஒரு மனு கொடுத்த காரணத்தினால அவர் தாக்கப்படுறாங்க. ஒரு சம்பவம் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனா படுகொலைக்கு காரணம் இதுன்னு அன்னைக்கு எல்லாருமே பேசியிருந்தார்கள், எல்லா இடத்துலயும் பதிவாயிருக்குது. லெனின், அடிப்படையில இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசம் அப்படிங்கிற முறையில பசுவை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்னா அப்கோர்ஸ் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கும் பல இடங்கள்ல பல வீடுகளில் கிராமங்கள் நம்ம பார்க்குறோம், காலையில் வீடு வாசல்ல பசு வந்து நின்னா தொட்டு வணங்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அப்போ பசுவை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து அவங்க கிட்ட இருக்குது. ஏற்கனவே சட்டம் அவ்வாறு இருக்குது. அந்த சட்டத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்குது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது சட்டமாக்கப்பட்டிருக்குதுன்னா அதன்படி நடக்கத்தானே செய்ய வேண்டும். அவ்வாறு நடக்காத போது நாங்க அதை கண்டுபிடித்து இனம் கண்டு அதை காவல்துறையில ஒப்படைக்கிறோம். இதற்கு எங்கள் மீது தாக்குதல் நடக்கிறது. அந்த தாக்குதல் நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்கிறாரு. லெனினா இருக்கட்டும் அல்லது ஷானவாஸ் ஆகட்டும், ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசுவதுதான் இங்க வந்து என்ன சொல்றது, பகுத்தறிவுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு விவசாய நெருக்கடி காலம். விவசாய நெருக்கடி காலங்களில் விவசாயிகள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விவசாயம் இல்லாத காலத்தில் தங்களுடைய கால்நடைகளை விற்று அதன் மூலம் வர்ற வருவாயை தான் ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த சட்டம் என்னென்னா, கறியை சாப்பிடலன்னு நேரடியாக சொல்லலை, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆடு மாடு ஒட்டகங்கள் சந்தையில் வாங்க விற்க தடை. அப்ப தடைனா என்ன அர்த்தம்னா, ஆடு கிடையாது, வாங்க விற்க தடை. புல்லக்ஸ், கவுஸ், பஃபலோஸ், அடுத்தது ஆட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு. ஆமா, கோழிக்கு கூட அதுதான் விஷயம். கோழி ஆல்ரெடி மீனுக்கு கொஞ்சம் இருங்க, அது உங்க உரிமை கிடையாது. கால்நடை பராமரிப்பு அந்த சட்டத்திலேயே உணவுக்காகவும் அதே போல வழிபாட்டுக்காகவும் ஒரு விலங்கை பயிரிடுவதை தடை செய்ய முடியாதுன்னு வந்திருக்கு. அப்ப இல்ல தடை செய்யணும்னு இருக்கு. இப்ப வந்த சட்டம் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த சட்டத்தை தடை செய்ய முடியாது, இப்ப தடை செய்யணும். அப்ப இதை ரெண்டையுமே வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய, ஏன்னா ஒரு எதிரியை உருவாக்கி அதன் மூலம் அரசியல்ல தன்னை பெரிய ஆள்னு காட்ட வேண்டிய ஒரு துர்பாகியத்துல இருக்கு. எனவே இந்தியாவில் இஸ்லாமியர்களை விரோதிகளா காட்டுது, தலித்துகளை விரோதிகளா காட்டுது. எப்படி ஹிட்லரும் முசோலினியும் பண்ணாங்களோ அந்த நாட்டில் இருந்த பிரச்சனையை அங்க எப்படி ஒரு பொது எதிரியை உருவாக்கி இங்கேயும் அது வருது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்க பசு பாதுகாப்பு என்று வருது. ஆனா என்னன்னா, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, உணவு என்பது ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை. அந்த உரிமை எப்படி நீங்கள் உங்களுடைய புனிதமான விஷயம் சொல்றீங்களோ அதை போல இன்னொருத்தன் வந்து அது புனிதம் இல்லை என்று நினைக்கிற போது நீங்க அதுல போய் தலையிட முடியாது. உங்க வீட்டுல வளர்க்கறத நீங்க வந்து வாங்கி இது பண்ணாக்க தப்பு. காந்தி என்ன சொல்றாரு? இவ்வளவு இன்றைக்கு பேசியிருக்கிற பசுபக்தியை பற்றி பேசியிருக்கிற பிரதமர் குறித்து காந்தியை தான் மேற்கோள் காட்டுறாரு. காந்தியே சொல்லியிருக்காரு, ஒரு கன்று ரொம்ப மோசமா ஈனத்தை ரொம்ப இழைத்து போய் அல்லது கொலை செய்யலாம். இன்னொன்னு சொல்லியிருக்காரு, பசுவதை தடை செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னாரு, அது இந்தியாவில் முடியாது. ஏன்னா நீங்கள் புனிதமாக வணங்குகிற பசுவை ஒரு சாரார் உண்ணுகிறார்கள். எனவே உண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க வந்து தடைன்னு போட முடியாது. அதை நீங்க வேணா பயிற்சி செய்யுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. அப்ப நீங்கள் சொல்ல வந்த கருத்து, இப்ப நீங்க இந்தியாவுல சைவமா அசைவமா, ஊன் உண்ணுவதா ஊன் உண்ணாமல் இருப்பதா என்ற ஒரு பெரிய இது இருக்குது. அப்ப நீங்க சைவம் வர்றபோது இந்தியாவில் இன்னைக்கு 75 விழுக்காடு அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மாட்டிறைச்சி வந்தா தெற்கே கேரளாவில இருந்து வடகிழக்கு மாகாணங்கள் உட்பட அந்த 7 மாகாணங்களையும் மாட்டிறைச்சி ஒரு முக்கியமானது. மிக முக்கியமா மாட்டிறைச்சி ரொம்ப சத்து நிறைந்தது. ஆட்டிறைச்சியை விட கூட சத்து நிறைந்தது. சாதாரண ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்களுக்கு அந்த சத்து மிக முக்கியமானது. நீங்க இவ்வளவு பேசுற புனிதம் பாராட்டுகிற உங்களுடைய வேதங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாவற்றிலுமே யாகம் செய்கிற போது அது அஸ்வமேத யாகமா இருக்கலாம், ராஜவேகமாக இருக்கலாம், ராஜசூயமா இருக்கலாம், முதலில் பலி கொடுப்பதே பசுதான். ஆதாரத்தோட நான் சொல்கிறேன். நானும் வச்சிருக்கேன். வேதம் வேணுமோ நானும் சொல்றேன். அக்னிக்கு இல்ல நான் பேசுற போது கொஞ்சம் நீங்க பேசும்போது குறிக்கடல அவர் கேக்குறாரு. ஒரு நிமிஷம், அவர் ஏன் சான்ஸ்கிரிட்ல கேக்குறாருன்னா நீங்க திருத்தி சொல்லிடக்கூடாதுன்னு அவர் உங்களுடைய பதில்ல அவர் ஐயம் கொள்கிறார்.
சொல்றாரு. அவர் வந்து நம்பிக்கை வைக்கல. நீங்க இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கறாரு. சட்டத்தை நீங்க இப்போ விக்குவேத்து போயிட்டாரு. ரெண்டு இன்னும் விக்குவேத்தை அஜுர்வேத சாப்பிடுறது பேசுறாங்க. திரு லெனின் விலங்குகளை பலியிடுவது திரு லெனின் அவர் ஒரு நாகராஜன் ஒரு சங்க இலக்கியத்திலே இருக்கு. லெனின் இலக்கியத்திலே அவர் மாட்டு லெனின் அவர் ராமாயணத்துல இருக்கு. லெனின் ஒரு நிமிஷம் அவர் முடிக்கிறார். அவர் முடிக்கிறார். அப்ப யாருக்கு புரியாது, யாருக்கு புரியாது. நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சேன். இல்ல கேள்வி இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகிற போது ஒரு பின்புலம் இருக்கு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன क्वेश्चन வாங்கி பற்றி முதலில் பேசியவர் பௌத்தர்கள், உயிர் கொள்ளாமை பற்றி பேசியது ஜைனர்கள். இல்ல மகாவீரரே ஒரு கோழியை வந்து கொன்னு சாப்பிடக்கூடாது தவிர பூனை அடிச்ச கோழியை சாப்பிடலாம்னு அவரே சாப்பிட்டாரு. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். சாப்பிட்ட உணவு பன்றி இறைச்சி. ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கேள்வி வைக்கிறேன். ஆனா நீங்க உங்களை போன்ற இடதுசாரிகள் அல்லது ஷானவாஸ் போன்றவர்கள் கறி சாப்பிடாதீங்கன்னு மகாவீர் சொன்னார், ஏற்றுக்கொள்வீர்கள். புத்தர் சொன்னார், ஏற்றுக்கொள்வீர்கள். வள்ளலார் சொன்னார், உணவுக்காக வள்ளலார் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் பசு பாதுகாவலர்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க வேதங்களே சொல்லப்பட்டிருக்குன்னு. ஓகே, அசுமேத யாகம் என்பது என்ன என்பதை நானும் படித்திருக்கிறேன். ஓகே, அதுல அவருக்கு தேவைப்பட்டா நான் சான்ஸ்கிரிட்ல கூட ஐ கேன் செக். நான் முடிச்சிடுறேன். ஆனா பிரச்சனை நீங்க அதை அத்தனை ஏத்துப்பீங்களா? அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்க தயாரா? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இல்ல நீங்க மறுக்கிறீங்க. இல்ல உங்களுக்கு தேவையான உதாரணங்கள் மட்டும் அதுல இருந்து எடுத்துக்காட்டுங்க. இல்லை திரு செந்தில், அதாவது இந்த பிரச்சனை ஏதோ புனிதமாகவும் ஊடகமாகவும் பேசப்படுகிறது. இது இன்றைக்கு இடைக்காலத்தில் வந்த ஒன்று. விவசாய நாடு என்கிற போது விவசாயத்துக்கு உழு தொழிலாக இருக்கக்கூடிய மாடுகளை படைப்பது, எருதுகளை கொடுப்பது, பசு. எனவே அந்த வகையில வந்த ஒன்று. இது இங்க மட்டும் இல்ல, பல ஆசிய நாடுகளிலே இது இருக்குது. என்ன பிரச்சனைனா இதை புனிதத்தின் பெயரால் கொண்டு வர்ற போதுதான் பிரச்சனை. அப்போ ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்கவான்ல, சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள் ஒரு பிரிவு சாப்பிடுறாங்க, பிற்படுத்தப்பட்டவங்களை சாப்பிடுறாங்க. அவங்க உணவு அது. அந்த உணவில நீங்க மத்திய இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு, நான் மாட்டுக்கறி சாப்பிடுறேன். ஆமா, மத்திய அமைச்சர் பாஜகவினர். பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் ராஜாவை போயிட்டாரு. அலுவலகத்தை எடுத்து பூட்டிட்டார். பாஜக இதெல்லாம் நடக்குது. இல்ல பாஜகவினர் சொல்ல சொல்லுங்க. பாஜக இல்ல திரு லெனின் பாஜகவினர் மாட்டுக்கறி சாப்பிடவே கூடாதுன்னு எல்லாரும் ஒருமித்த குரல் சொல்ல, பாஜகவிலேயே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது இல்லைங்கிற கருத்துக்களும் இருக்கிறாங்க. பல்வேறு கருத்துக்கள் கொண்ட ஒரு இயக்கம் தான் அது, கட்சி தான் அது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கருத்தை எடுத்துட்டு அதை ஒட்டுமொத்த கட்சிக்கும் பொருத்தி பார்க்கிறது பொருந்தாதுங்க. இல்ல அதான் சொல்ல அங்க இருக்காங்கல்ல, நீங்க சொல்ற அதே கருத்து அவங்க என்ன விஷயம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம், நான் ஒரு பிரேக் அப்புறம் நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பிரேக் அப்புறம் வரேன். நீங்க பறவைகளை குறித்து பேசுனீங்க, அது விரிவுபடுத்தப்படுமான்னு. ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருத்தத்திலே பவுல்ட்ரி மீன்ஸ் லைவ் பேர்ட்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஃபவுல்ஸ், டர்க்கீஸ், கீஸ், டக்ஸ், இதெல்லாம் அதுக்குள்ள வந்து அது வாத்து, நம்முடைய கோழி, இதெல்லாம் அதுக்குள்ள வருது. இதையும் சேர்த்துத்தான் அதுக்குள்ள வரைமுறைப்படுத்திருக்காங்க. வான்கோழி உள்ளிட்டவற்றையும் வரைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிங்கறத தாண்டி அது தனி இது, அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் குறிப்பான சில விஷயங்களும் கூட இருக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய வாதம், பசு வயதாகிவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிறதா. கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தில் அன்ஃபிட் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் ஹூ ஆர் யங் இன் அட்வான்ஸ்டு பிரெக்னன்சி, இன்ஃபர்ம், டிசீஸ்ட், இல், இன்ஜூர்ட் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோர்விட்டிருந்தாலோ, வயதாகி இருந்தாலோ, நோயுற்றிருந்தாலோ இந்த மாதிரியான பசுக்களை அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது போன்ற பசுக்களை விவசாயிகள் எவ்வாறு பாதுகாக்க முடியும் அவருடைய பொருளாதார நிலையில்? பசு பாதுகாவலர்கள் இது போன்ற பசுக்களை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான தீர்வை முன்வைக்கிறார்கள்? ஃபைனல் செக்மெண்ட் நிறைவு கருத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மிக சுருக்கமாகவும் ரொம்ப தெளிவாகவும் உங்களுடைய வாதங்கள் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரு ஷானவாஸ், இதில் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அந்தந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனை, காவல்துறை அதில் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பிரைம் மினிஸ்டர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. கருணாகரன் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறார், எஸ் அஃப்கோர்ஸ் பிஜேபியினர் அப்படி சொல்லியிருந்தா பிஜேபியினருக்கு சேர்த்து தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இனிமேலாவது அவர்கள் இதை கைவிடுவார்கள் அப்படிங்கிற வாதத்தை அவர் வைக்கிறார். பாஜகவிற்குள்ளேயே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கிரண் ரிஜிஜு போன்றவர்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் உங்களை போன்றவர்கள் ஒரு பொதுமைப்படுத்துவது அதுதான் பிரச்சனையா? பொதுமைப்படுத்தி பாஜக இப்படித்தான், பிரதமர் வந்து சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு அவநம்பிக்கை கொள்வது, அது அரசியலை தாண்டி வேற என்னவா இருக்கும்? அதாவது இதை நான் வந்து நீங்கள் பாஜக பல்வேறு கட்சிகளைப் போல ஒரு கட்சி
அதனால நீங்க வந்து இது மாதிரி கருத்துக்களை அந்த கட்சியில் உள்ளவர்கள் மறுத்து விட்டால் எப்படி நம்ம எடுத்துப்போம் அப்படி எடுத்துக்கணும்னு அது ஒரு கட்சியா சுருக்கி பார்க்கறதுனால வர பிரச்சனை இது. அது ஒரு கட்சியா சுருக்கி பார்க்க முடியாது. அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள், எங்களை வழி நடத்துவது, எங்களுடைய கொள்கையை தீர்மானிப்பது, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களிடம் இருந்து யார் பிரதமராக வர வேண்டும், யார் முதலமைச்சராக வர வேண்டும், யார் வேட்பாளராக வர வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்வது எங்களுடைய தாய் அமைப்பு என்று வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். சரி, நான் ஒன்று தப்பாவே சொல்லல, நான் பாராட்டி தானே பேசிட்டு இருக்கேன். அப்போ அந்த அமைப்புக்கு என்ன கொள்கைங்கிறதா இதுல முக்கியம். அந்த அமைப்புக்கு என்ன கொள்கை? அசைவ உணவுக்கு எதிரான கொள்கை, மாட்டுக்கறியை யாரும் சாப்பிடக்கூடாது என்கிற கொள்கை. இதை அவர்கள் எழுதி வைத்து அதைத்தான் சித்தாந்தமாக வைத்து அதைத்தான் ஒரு கட்சியினுடைய கொள்கையாக வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ நீங்க உங்க காந்திக்கு அதான கொள்கை, புலால் உண்ணாமை தான கொள்கை. காந்திக்கு என்ன கொள்கைன்னா புலால் உண்ணாமை கொள்கை பல பேருக்கு இருக்குது. வள்ளலாருக்கும் இருந்துச்சுல, அதுதான் சொன்னேன். நீங்க அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க, இதை ஏத்துக்க மாட்டீங்க. வள்ளலார் போய் வந்து வள்ளலார் வந்து அதற்காக இன்னொருவர் வந்து அதை வந்து இன்னொருவருடைய பண்பாட்டின் மேல தாக்குதல் நடத்தல. காந்தி வந்து என்ன சொன்னாரு? பசுவை பாதுகாக்கணுங்கிறதுல அவருக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் அந்த நம்பிக்கையை இன்னொரு மேல வேற திணிக்கணுங்கிறது அவருடைய கொள்கை கிடையாது. அப்ப அதுல அவர் தெளிவா இருந்தார். ஆனால் இங்க அப்படி அல்ல, RSS உடைய கொள்கை அப்படி அல்ல. தன்னுடைய கொள்கை எதுவோ அதை ஒட்டுமொத்த நாட்டின் கொள்கையாக மாற்ற வேண்டும், தன்னுடைய நம்பிக்கை எதுவோ அதை ஒட்டுமொத்த நாட்டினுடைய நம்பிக்கையாக மாற்ற வேண்டும், தன்னுடைய மொழி எதுவோ, தன்னுடைய உணவு பழக்கம் எதுவோ, தன்னுடைய கலாச்சாரம் எதுவோ அதை ஒட்டுமொத்த நாட்டுக்காக சட்டமாக்கணும்ங்கிறது அவங்களுடைய கொள்கை. எல்லாவற்றிலையும் அதை பார்க்கிறோம். அதுதான் உணவு கொள்கையில எதிரொலிக்குது. அப்போ நீங்க உங்க தொலைக்காட்சியிலே குருமூர்த்தி தெளிவா சொன்னார், வந்து சுற்றுச்சூழலுக்கு கேடுங்க மாட்டுக்கறி சாப்பிடுறது அப்படின்னாரு. அப்ப இதுதான் இது அவங்க வந்து நீங்க பாஜகவில் நேரடியாக இருக்கிற கருணாகராஜன் அண்ணன் வந்து வேற கொள்கை உள்ளவரா இருக்கிறாரு. ஆனா பாஜகவினுடைய சிந்தனை வளமாக இருக்கக்கூடிய குருமூர்த்தி என்ன சொல்றாரு? இவர் அசைவம் சாப்பிடுறோங்கிறாரு, பாஜக இருக்கிற அசைவம் சாப்பிடுறோங்கிறாரு. இவர் வந்து அங்க முடிவெடுக்கிறாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் குருமூர்த்தி போன்றவர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹெச்ராஜா என்ன சொல்றாரு? ராமகோபாலன் என்ன சொல்றாரு? மாட்டை திங்கிறதுக்கு மலத்தை திங்கலாங்கிறாரு. அப்போ அவங்களுடைய கொள்கை இதுதான். அதாவது பாஜகவை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பவருடைய கொள்கை இது. நான் முடிச்சிடறேன். அசைவத்திற்கு எதிரான கொள்கை. அப்ப அந்த கொள்கையை தான் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். அப்ப எப்படி இந்த மோடி பேசுறது, பாஜகவில் இருக்கக்கூடிய இது போன்றவர்கள் பேசுவது எப்படி வந்து அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தும், பசு பாதுகாவலர்கள் என்கிற அந்த குண்டர்களை எப்படி கட்டுப்படுத்தாது. அப்ப ஒரு பக்கம் நீங்க நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கு அடிபடிந்து இன்னைக்கு வெளிநாட்டுல சிரிக்கிறாங்க. பத்திரிகைகள், வெளிநாட்டு பத்திரிகை எல்லாம் எழுதுது இந்தியாவில் ஏற்பட்ட நெருக்கடியா. அதற்கு வந்து ஒரு பதில் சொல்வதற்காக ஒரு பசப்பு வார்த்தை மோடி பேசுறாரு. ஆனால் அவருடைய கொள்கை என்ன, அவர் இயற்றக்கூடிய சட்டம் என்ன, அதுதான் பேசணும். அவருக்கு மறுப்பு சொல்லி சட்டம் ஏற்கனவே இருக்குங்க. பல ஆண்டுகளாக பசுவதை தடை சட்டம் இந்தியா முழுவதும் ஒரு சில மாநிலங்களை தவிர இருக்கு. தமிழ்நாட்டில் 76 கொண்டு வந்தாச்சு. சட்டப்படி பசுவை வதை செய்பவன், பசுவை வெட்டுபவன், கொல்பவன் தண்டனைக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற எந்த கருத்து வேறுபாடு யாருக்காவது இருக்க முடியுமா? சட்டத்தை மீறி இங்க எல்லாருமே சமந்தான். இந்தியாவில் வந்து அவர் சொன்ன மாதிரி ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி யார் தவறு பண்றானோ அவன் தண்டிக்கப்படக்கூடியவன். அவனுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. RSS ஒண்ணு இந்த இந்தியாவுக்கு எதிரான ஒரு அமைப்பா, இந்தியாவை வளர்க்கிற அமைப்பா? அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, பாலிசி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. சில நாடுகள்ல சில கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க கொள்கையா வச்சிருக்காங்க. அவங்களுடைய சட்டம், அவங்களுடைய மத சட்டம் அப்படி இருக்கு. அது மாதிரி இவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை, இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய RSS அமைப்பு இதை சாப்பிடக்கூடாது அவங்க சட்டமா கடைபிடிக்கிற தவறு கிடையாது. யார் மேல திணிக்கிறாங்க? புதுசா பசுவதை தடை சட்டம் புதுசா கொண்டு வரப்பட்டிருக்கா? ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மீறாதீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க அந்த சாமியார் போய் பழனியில 7 பசு கன்றுக்குட்டிகள். நல்லா யோசிச்சு எங்க போகுது? திண்டுக்கல்ல இருந்து பழனி வழியா பொள்ளாச்சி பார்டரை தாண்டி கேவலா பார்டருக்கு தேவனூர் புதூர் ஊருக்கு போகுது. இங்க கேரளாவுல மாடு கிடையாது சாப்பிடுறதுக்கு, தமிழ்நாடு மாடு கொடுக்கணும். அங்க வீடு கட்டுறதுக்கு மணல் கிடையாது, இங்க இருந்து மணல் லாரி கடத்தணும். இதுதான் கேரளாவுக்கு வேலை. இன்னைக்கு கேரளாவுல தான் படுகொலைகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இந்துக்களுக்கு எதிரான படுகொலைகள் மறுக்க முடியாது. இதுவரைக்கும் 112 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. வந்த பிறகு பசுவதை தடை செய்யப்படணும் அப்படிங்கிறது இங்க சட்டமா இருக்குது அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. எஸ் ஆஃப் கோர்ஸ் அது எல்லாம் சட்டம் இருந்தது எப்படி உண்மையோ அது போல வழிபாட்டுக்காக மாடுகளை பசுக்களை அறுக்கலாங்கிறது அதுல விதிவிலக்கு. அப்போ அதுக்கு
முதலமைச்சர் யாரு? எந்த சட்டம் அதுக்கு சேர்த்து ஆப்பு இருக்குது? மாட்டு இறைச்சி நிறைவு கருத்து சட்டத்துக்கு மதுரை கோர்ட் தடை பண்ணுது, ராஜஸ்தான் கோர்ட் ஆதரவா இருக்கு. நிறைவு கருத்து ஒண்ணே நிறைவு கருத்து. எக்ஸ்போர்ட்ல 2வது இடத்துல இருக்கிறோம். சைனாவிற்கு போயிட்டு பிங்க் ரெவல்யூஷனரி அப்படின்னே பேசப்பட்டது. அது நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் கையெழுத்து இட்டு வந்தார் ஒப்பந்தத்தில், பரஸ்பர புரிந்துணர்வு ஒப்பந்தம். இங்கிருந்து பெரிய அளவில் மாட்டுக்கறி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். மாட்டுக்கறி மற்ற நாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதியை தடுப்பதற்கு தான் கால்நடை பரிமாற்றம் என்பதுதான் மாட்டு சந்தையினுடைய ஒரு அடிப்படை தத்துவம். பல விவசாயிகள் தங்களிடம் இருக்க மாடுகளை அடுத்த ஊருக்கு, அங்க இருக்கிற மாடுகள் இங்கு இருக்கும், சிலர் உணவுக்கு வாங்கி செல்வது, சிலர் மாட்டு வண்டி பந்தயத்துக்கு வாங்கி செல்வது, இப்படி பல மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு வரப்பட்ட மாட்டு சந்தை. ஒரு நிமிஷம், மாட்டு சந்தை ஒட்டுமொத்தமாக அவற்றை லாரியில் ஏற்றி வெட்டி தின்பதற்காக மட்டுமே இந்த தடை சட்டம் சரியா போகுது. ஏன்னா சட்டத்தை மீறி நீங்க சொன்ன மாதிரி இங்கிருந்து கேரளா கடத்தப்படலாம். நிறைய வாய்ப்பு. என்னோட கேள்வி முடிச்சேன். இங்கிருந்து கேரளா கடத்தப்படலாம், சட்டத்தை மீறி இங்கே கன்றுக்குட்டிகள் வெட்டப்படலாம், அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கொன்றும் நிச்சயமா பெரிய அளவுல கூட மாடுகள் கடத்தப்படுதுன்னு அவர் சொல்றாரு. ஐ அக்ரி வித் தட். ஆனா ஒப்பந்தம் போடாம ஏற்றுமதி நிறுத்தம்னு சொல்லிட்டா இங்கிருந்து எந்த விதத்திலையும் சட்டத்தை மீறி இங்கிருந்து பசுவை கரியாக ஏற்றுமதி செய்ய முடியாது. பசுவை மட்டும் கரினா பஃபலோ தாங்க அதிகம், பால்லாம் பஃபலோ தான் அதிகம், எருமை பால் தான் விலை கூட. இங்கிருந்து ஏற்றுமதி ஆவதில் பசுவும் பசுவினுடைய கரியும் இருக்குதுங்க. சட்டப்படி அனுமதி வாங்கிய ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கலாம், சட்டத்துக்கு பிரமாணம் அப்படி பசு அதை செய்யலாம், அப்படி பசு செய்யலாமா, அப்படி பசு அதை செய்யலாமா? கால்நடைகளை விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த மாட்டு சந்தைகளை ஒட்டுமொத்தமாக கால்நடைகள் அழிப்பதற்காக மாறிவிட்ட சூழலுக்கு தான் ஹர்ஷவர்தன் அமைச்சர் சொல்லியிருக்காரு. பல திருத்தங்கள் கேட்டிருக்காங்க. இந்த மாட்டு தடை சட்டத்துல சில திருத்தங்களை நாங்க கொண்டு வர தயாரா இருக்கோம்னு மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதாவது இந்தியாவில் அதிகமான ஏற்றுமதி இந்த 3 ஆண்டுகள்ல தான். அதிக ஏற்றுமதினா பசுவதை பிஜேபி அதிகமான ஏற்றுமதி. ஓகே ரகுராம், இதுல அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க, அதை லீகலைஸ் பண்றதுதான், இல்லீகலா ஸ்லாட்டர் ஹவுசஸ் வந்து பேன் பண்ணணும், அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கறது அவங்களுடைய வாதம். உங்களை போன்றவர்கள் இதை லீகலைஸ் பண்ணுங்கிற வாதத்துல உடன்படுறீங்களா, அல்லது ஏற்றுமதியும் முற்றிலுமாக நிறுத்தப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எங்களுடைய வாதமே, எங்க அமைப்பு ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க சொல்லிக்கிறது ஏற்றுமதியும் இல்லீகல் ஸ்லாட்டர் ஹவுஸும் முதல்ல தடை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து முழுமையா நம்ம அமல்படுத்தலாம். பசு காளைகள், நம்மளுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட மாடுகள், எருமை மாடுகள் பிரச்சனை இல்ல. எருமை மாடுகள் எங்களுடைய இது கோரக்ஷாதல். ஓகே ஓகே, தேசிய பசுக்கள் மட்டும்தான், வேற என்ன சித்தாந்தம் மற்ற பசுக்களை கூட இல்ல. ஓகே, சித்தாந்த ரீதியா தேசிய பசுக்கள் தான். ஓகே, இப்போ இதுல வந்து ஸ்ட்ரைட்டா பசுக்கள் அப்படிங்கிற வாதத்தை சித்தாந்த ரீதியாவே நீங்க திறந்த மனதோட பதிவு பண்றீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ், காளை நாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே அந்த வயதான மாடுகளை பராமரிக்க முடியாத ஏழை விவசாயிகள் எவ்வாறு பராமரிப்பார்கள்? அதுக்கு எங்க அமைப்பு சேர்ந்தவங்க, எங்க அந்த கோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 650க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோப்பு, ஷாம்பு நிறைய இருக்கு. இது போல சொல்லலாம், 650 ப்ராடக்ட் இருக்கு. நீங்களே தெரிஞ்சுக்கங்க. நேரம் குறைதி நான் சின்னதா முடிச்சுடுறேன். அந்த அதை வந்து கிளாஸஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். பயிற்சி முகாம் கிட்டத்தட்ட நிறைய பயிற்சி முகாம் முடிச்சிருக்கோம். யாராரு விருப்பம் உள்ளதோ என்ன தொடர்பு கொள்ளுங்க. எங்க அமைப்பு சேர்ந்தவங்க இருக்காங்க, கிளாஸஸ் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க வாங்க. மாசத்துக்கு வந்து உங்களுக்கு ரெவென்யூ பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ 10,000 ரூபாய் கிடைக்கும். மாடை வச்சிட்டு இருந்தீங்கன்னா மாசத்துக்கு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி நாங்க பண்ணி அது பால் வட்டி போனாலும் அதுல இருந்து வருமானம் வர வைக்கலாம். அது இயற்கையாவே செத்து போச்சு. அதுக்கு அடுத்து அது என்ன செய்யறது? இயற்கையாவே இறந்து போனா சாப்பிடலாமா? இயற்கையா இறந்து போனா அதுக்கு மேல அது வந்து ஒண்ணும் இல்ல, சமாதி பண்ணுவாங்க, அதனுடைய தோல் எடுத்து வந்து உபயோகப்படுத்துவாங்க. அந்த வாத்திய கருவிகள் அதெல்லாம் இல்ல. இப்போ அதான் கேக்குறேன், அப்படின்னா செத்து போனாலும் அடக்கம் ஒரு நிமிஷம். நீங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இந்த பாயிண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துல மாறுபடியும். ஆனா நீங்க பியூரா அதை நான் வந்து தெய்வமாவே பாக்குறேன் அப்படிங்கிற பாயிண்ட்ல நிக்கிறீங்க. ஓகே, அந்த உணர்வு உங்களுடைய உணர்வும் மதிக்கப்பட வேண்டியது. அது மட்டும் இல்லங்க, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. நான் முடிச்சேன். வீடுகள்ல கிரகப்பிரவேசம் நாட் ஒன்லி அவரை மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருக்கான நேரம் அப்படின்னா அது இறந்து போச்சுன்னா, இப்ப கோயில் யானைகள்லாம் இறந்து போச்சுன்னா அதுக்கு அந்த மரியாதையோடு இறை நம்பிக்கையோடு அடக்கம் செய்யறோம். தோலையெல்லாம் உரிக்கிறது இல்ல. அந்த மாதிரி மாட்டையும் அவ்வாறு தானே அடக்கம் செய்யணும்.
இல்ல அதுக்கு ஏன் தோலை உரிக்கிறதுலாம் இல்ல தோலை உரிக்க கூடாது இல்ல இருக்கு. நீங்க அதுவும் உரிக்க கூடாது உங்களுடைய வாதத்துல இல்ல ரெண்டு விதமாவும் இருக்கு. நீங்க நம்ம நாட்டுடைய பண்பாடுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தோலை உரிச்சு அதனுடைய ஏன் உரிக்கணும் இல்ல உரிக்க சொல்லல, நான் கட்டாயப்படுத்தலைங்க. இதுல வந்து தேவையான வாத்திய கருவிகள் செய்வாங்க. பசுவினுடைய தோல்ல இருந்து எடுத்து ஏன் செய்யணும் நான் கேக்குறேன். பசுன்றது கிடையாதுங்க, பசுவே கிடையாது. இல்ல நாட்டு பசு செத்து போச்சுன்னா என்ன செய்யணும்? இல்ல அத வந்து அதுக்கப்புறம் மாட்டாங்க யாரும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பண்பாடு கிடையாதுங்க. எந்த பண்பாடு? இது இறந்த பிறகு சாப்பிடுறது அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. வறுமையின் காரணமாக அந்த காலத்துல சாப்பிட்டாங்க, அது உண்மை. இப்பவும் இருக்கு, அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. இறந்த பிறகு சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடலாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கற? எது இல்ல இறந்த மாட்டை சாப்பிடுறது ரொம்ப உடலுக்கு நல்ல விஷயம், ஆரோக்கியம் சார்ந்து இல்ல. நீங்க நம்பிக்கை ஒன்னு சயின்ஸ் பேசுங்க இல்ல நம்பிக்கை பேசுங்க. நீங்க நம்பிக்கை சார் சொல்லுங்க, ரைட் ஆர் ராங்? எது இறந்த பிறகு சாப்பிடுறதா? வறுமையில் இருந்தா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. தோலை உரிக்கிறதும் பிரச்சனை இல்ல. தோலை உரிக்கிறது இறந்த பிறகு இயற்கையா இறந்த பிறகு கொல்லக்கூடாது. இயற்கையா இறந்த பிறகு தோலை உரிச்சுக்கலாம். அதாவது தேவைகள் இருக்கும் பட்சத்தில். சரி, ஓகே. அதாவது தேவைகள் இருக்கும் பட்சத்தில், அந்த மனிதர்களுக்கு தேவைகள் இருக்கும் பட்சத்தில், அது மாடு உயிரோட இருக்கும்போது மனிதர்களுடைய தேவை இருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே இல்ல அதுக்கு தான் ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு. அது நீங்க வருமானம் வருங்கிறீங்க, அந்த வழியில பயன்படுத்துங்க. லெனின் நிறைவு. அதாவது இந்த பசு புனிதமாக்கப்பட்டு அதை ஒரு அரசியல் ஆக்கி அதை கலவரங்களுக்கு ஒரு சின்ன குறுக்கிடு புதிய விவாதங்களுக்கு வழி இல்லாம மக்களுக்கு புதிய பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா பயன்படுத்தி கம்யூனிஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இத கரு நாகராஜன் போன்ற நீங்க ஒரே ஒரு உலகத்திலே அதிகமாக பால் பொருட்களை ஏற்றுமதி செய்கிற நாடு, உலகத்திலே அதிகமாக பால் உற்பத்தி பால் பொருட்களை ஏற்றுமதி செய்கிற நாடு டென்மார்க். டென்மார்க்ல ஒரு விவசாயி வைத்திருக்கிற ஒரு பசுமாட்டிற்கு இந்திய விவசாயி ஒரு ஆண்டு முழுவதும் உழைக்கிறதுல 70%, குறிப்பாக ஒரு 70,000 ரூபாய் மானியமா கொடுக்கப்படுது. ஆனா இந்தியாவில் விவசாயத்துக்கே மானியம் கட்டு, பசுவுக்கு சுத்தமா இல்ல. பசுவின் புனிதம் பற்றி பேசக்கூடியவங்க ஒரு ஆள் கூட ஒரு நாள் பசுவுக்காக உழைத்தவர்கள் இல்ல. சாதாரண மக்கள் கிராமப்புறத்தை சார்ந்த விவசாயிகள் தான் வளர்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பசுவை அவனுடைய வறுமையின் காரணமாக விற்பதற்கும் வாங்குவதற்கும் உரிமை இல்லை என்பது மிக மோசமானது. எனவே இன்றைக்கு மோடி சாத்தான் வேதம் ஓதுவதாக இந்த மாதிரியான நிறைவு கருத்து நான் நினைக்கிறேன். we can't allow it. எல்லாருடைய ஒளிபரப்பை ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லாருடைய மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். we can't allow this. கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர் இந்த அவர் இந்த தேசத்துடைய பிரதமர். லெனின் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. டைம் அப். அவர் எப்படி பார்த்தாலும் கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம், எது எப்படியா இருந்தாலும் அவர் இந்த தேசத்தினுடைய பிரதமர். அந்த இடத்தில் அவரை மரியாதை நான் முடிச்சிடறேன். நாகராஜன் ப்ளீஸ் என்ன நிறைவு செய்ய விட்டீங்கன்னா நான் நிறைவு செஞ்சேன் ப்ளீஸ். நாகராஜன் ப்ளீஸ் லீசன். மரியாதை ஓகே. யாராக இருந்தாலும் நன்றி. நான் அதுக்கான விளக்கம் கொடுத்து நிறைவு நினைச்சேன், அது அவர்களே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த விதத்துல. எனிவே புதிய தலைமுறை அல்லது நேர்பட பேசுவோம் அது போன்ற வார்த்தைகளுக்கு உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் லெனினுடைய தனிப்பட்ட வார்த்தை, அதை அந்த வார்த்தையை நிச்சயமாக இது போன்ற அரங்கில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்லி அச்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி மற்றும் ஒரு நேர்பட பேசியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு